சொல்லுகிறது. அப்படியானால் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் அதுல எல்லாம். ஆகையதான் இறை தூதர் படுக்கை அறைக்கு வந்தால் சுத்தமாவா, படுக்கை அறைக்கு படுத்து தூங்குவதற்கு கண்குளிர்மையாக படுத்து வந்தால் கூட நீ சுத்தமாகவா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். லா மாயிரில்லாஹு அலைக்கும் மின் ஹரஜ், மனிதனை கஷ்டப்படுத்துற எந்த தத்துவ இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல. அல்லாஹ் விரும்புவதெல்லாம் மக்களை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று எல்லா நிலைகளிலும். ஆகவே ஒரு முஸ்லிம் என்றைக்குமே எல்லா நிலைகளிலும் அவன் பயன்படுத்துகிற முற்றம், அதை நான் சொல்லிடுறேன், பயன்படுத்துகிற முற்றம் வீட்டுடைய கொல்லைப்புறம், வீட்டுடைய பின்புறத்தை கொல்லைப்புறம் முற்றம் என்பது எங்களுடைய ஊர்ல எல்லாம் வீட்டை முன்பக்கத்தில் காலியா கிடக்க சொல்லுவாங்க. அதை சுத்தமா வைக்க வேண்டும். அதுல என்ன சுத்தம் என்று கேட்பீங்க. பயன்படுத்துகிற ஏனங்களை சுத்தமாக வைக்க வேண்டும். அவுக்கு கிரபக் ஹதீஸ் டெக்ஸ்ட் சொல்றேன். அவுக்கு கிரபக்கும், நீங்க பயன்படுத்துகிற கிரப் இருக்கிறதே பாத்திரங்கள், பண்ட பாத்திரங்கள், அவற்றை சுத்தமாக மூடி வைங்க, மூடி வைங்கிறாங்க நபிகள் நாயகம். எதனால இதெல்லாம் இவ்வளவு டீச்சிங் எதற்கு தெரியுமா? ஆரோக்கியமா வாழ்வதற்கா. இதனால் பயனடைவது யாரு? இந்த மனிதன் சுத்தமாக இருப்பதால் பயனடைவது மனிதனே தான். ஆரோக்கிய வாழ்வு மேம்படும். இல்லை என்றால் ஆரோக்கியம் குன்றி நோய் நொடிகள் வெகு விரைவில் இவனை பீடித்து இன்றைக்கு பல நோய்களை ஒழித்து விட்டார்கள் என்று மருத்துவம் சொல்லுகிறது. காலரா இல்லை, ஒரு ஊரையே அப்படியே ஒட்டுமொத்தமாக அழிக்கிற பல தொற்று நோய்களை மருத்துவம் அழித்திருக்கிறது. ஆனால் புதிய புதிய வடிவத்தில் புதிய புதிய நோய்கள், அந்த நோய்களுடைய பேரை கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு. டெங்கு காய்ச்சல், எலி காய்ச்சல், பிளேக், அப்புறம் எத்தனையோ வைரஸ் காய்ச்சல்கள், ஒவ்வொரு காய்ச்சலுக்கு ஒவ்வொரு பேரு. இதெல்லாம் எதனால் வருகிறது? அசுத்தம். கொசுவினால் வருகிற நோய் நொடிகள் எத்தனை? மஸ்கிட்டோ இங்க இல்ல, உண்டு அங்க மஸ்கிட்டோ உண்டா? கொசு உண்டா இந்த ஊர்ல? இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊர்ல நான் முந்தி ஒரு தடவை பேசல சொன்னேன், இந்த ஊர்ல இன்செக்டே பார்க்க முடியல, பூச்சிகளே பார்க்க முடியல. இந்த கிளைமேட்டுக்கு பூச்சிகள் சீக்கிரம் ஒன்றும் வராது. பாச்சான் வரும், பாச்சான் ஈயம் வரும், அதுக்கு கிளைமேட் இல்ல. மீது எல்லா அதிகமான பூச்சிகள் இந்த கிளைமேட்ல வாழாது. இதனால நம்ம ஊர்ல கொசு தொல்லை சுப்ஹானல்லாஹ். ஒரு மாதத்துடைய பட்ஜெட்ல சர்க்கரை 5 கிலோ, பட்ஜெட்ல மளிகை கடையில் சாமான் வாங்கும்போது சர்க்கரை 5 கிலோ, சமையல் எண்ணெய் ஒரு 5 லிட்டர், தேயிலை தூள், டீ தூள் 1 கிலோ என்று போடும்போது குட் நைட் பாக்கெட் ஒரு 5 பாக்கெட். வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவைகளை ஒன்றாக மாறிவிட்டு. காரணம் என்ன? குட் நைட் இல்லாம வாழ முடியாது, தூங்க முடியாது, குழந்தைகளும் படுக்காது, ஆண்களும் படுக்க முடியாது. அந்த அளவுக்கு பொல்யூஷனால், அதாவது மாசு படிந்த ஒரு சமுதாய அமைப்பில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இல்ல, நாம் இந்தியா நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற அந்த நீட்னஸை, அந்த கிளீனாக வாழக்கூடிய அந்த நிலையை நாம் பெரிய நிச்சயமாக எந்த நோயும் நமக்கு வராது. சாக்கடைகளை திறந்து போட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுல் லஅனைன், ஹதீஸுடைய டெக்ஸ்ட் சொல்றேன், புகாரி முஸ்லிம் போன்ற பிரபலமான ஹதீஸ்ல வர்ற தகவல். இத்தகுல் லஅனைன், ஷபிக்கிற 2 அருவருக்கத்தக்க பழக்கத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களேங்கிறாங்க. நபித்தோழர்கள் புரியல, என்ன சபிக்கிற பழக்கம்னா என்ன என்று கேட்கிறாங்க நபித்தோழர்கள். அப்போ தகவுத்து ஃபித் தரீக்ங்கிறாங்க நபிகள். வழியை மக்கள் நடக்கிற நடைபாதையை டாய்லெட்டாக, கழிப்பறையாக மாற்றுவது இஸ்லாம் அனுமதிக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் ரோட்ல இருந்து மலஜலம் கழிக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் நிச்சயமாக மலஜலம் கழிக்க முடியாது. ரோட்ல இருந்து மலஜலம் கழிப்பது என்பது அநாகரிகம் என்பது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமுக்கு தகாத பழக்கம். இதை உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும். இதுதான் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் நீட்டாக வாழ்கிறவர், தூய்மையாக வாழ்கிறவர், தூய்மைப்படுகிறவர். அப்புறம் இன்னொன்னு என்ன? லில்லி ஷஜர், மரத்துடைய நிழலடி, மரத்தினுடைய நிழல், நடந்து செல்லக்கூடியவர்கள் நிழலுக்காக அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான நிழலை பயன்படுத்துவார்கள். அந்த நிழலில் மரத்தடியில் நீ போய் ஒண்ணுக்கு இருக்கிறீங்க, அல்லது சிறுநீர் கழிக்கிறிய, இது அவுட்டோர் ஆக்டிவிட்டி. அது இது இன்டோர்ல பண்ண வேண்டிய செயல் அல்ல. ஒரு முஸ்லிமுக்கு மரம் கழிப்பது இன்டோர் பணி, அல்லது எங்கேயாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போகணும். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மெத்த படித்தவர்கள் ஜிப்பை திறந்து விட்டு நின்று கொண்டு இந்த சிறுநீர் கழிப்பது என்பது காட்டு முராண்டித்தனம்.
இதே ஒரு முஸ்லிம் நிச்சயமா செய்ய முடியாது. ஆரோக்கியத்திற்கு எதிரானது, இஸ்லாமிய மார்க்கத்துடைய போதனைகளுக்கு எதிரானது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நீட்னஸ் அல்லது சுத்தம் பேணி வாழுதல் முஸ்லிமுக்கும் பரிசுத்தத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி நிறைய தகவல்கள் பரிமாற வேண்டியிருக்கிறது. நம்மை பற்றிய தவறான கருத்தோட்டங்களை போக்க வேண்டும். முஸ்லிம் பாயிண்டா ஆட்டை அறுத்து குடலை ரோட்ல போடுவான், அப்புறம் ராத்திரி போனா வெட்டி ஆட்டை மாட்டை வெட்டி சாப்பிடுவோம் என்கிற ஒரு தவறான கருத்தோட்டம் நிலவுகிறது என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. எனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் எழுதா, இந்த குர்பானி அறுக்கிற அந்த பெருநாள் வரும்போது, ஈதுல் அல்ஹா வரும்போது முஸ்லிம்கள் குர்பானி கொடுக்கிறார்கள், குர்பானியுடைய குடலை ரோட்டில் போட்டு விடுகிறார்கள். இது ஒரு வஞ்சகமான ஒரு தவறான ஒரு கருத்து. அப்படி அல்ல, முஸ்லிம் அப்படி யாரும் ரோட்ல யாரும் குடலை போட மாட்டாங்க. ஆனாலும் இதை ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முஸ்லிம்களை கொலை சொல்வதற்கு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை போக்கை மாற்றி அமைத்தால் இந்த நிலை மாறும். பள்ளிகள் வரையிலும் பரிசுத்தமில்லாத நிலை இன்று பல இடங்களில் காணப்படுகிறது. அந்த நிலைக்கு இஸ்லாம் எப்போதும் அனுமதிக்காது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் பேணி எல்லா நிலைகளிலும் பரிசுத்தம் பேணி வாழுகிற நன்மக்களாக, முத்தஹிர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிறவர்கள். பரிசுத்தத்தை பெறுகிறவர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகிறவர்கள். அல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். பரிசுத்தத்தை பேணி வாழ்கிறவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை விருப்பத்திற்கு நல்ல மனிதர்களாக மாற நாம் முயல்வோமாக. நம்முடைய முயற்சி அல்லாஹ் அங்கீகரிப்பாரா என்று கூறி நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.